வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. கதை எண் 69, பாகம் 10. நின்று கொன்ற தெய்வம். படைத்து வழங்குபவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. நின்று கொன்ற தெய்வம் தொடர். கடும் கோபத்துடன் வேணியின் வீட்டை நோக்கி விரைந்து கொண்டிருந்தாள் ராஜம். அந்த நேரத்தில் அவளது எதிரில் அவளது கணவன் சிதம்பரமோ அல்லது அந்த வேணியோ தென்பட்டிருந்தால் அவர்கள் ராஜ்யத்தின் கனல் கக்கும் விழிகளில் சிக்கி சாம்பலாகி இருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதிர்ஷ்டம், ராஜ்யத்தின் எதிரில் அவர்கள் தென்படவே இல்லை. ராஜ்யத்தின் வேகம் சற்றும் குறையவில்லை. அவளது கண்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. வேணியின் வீடுதான் அவளது ஒரே குறிக்கோள். அக்கா 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 என்று குரல் கேட்ட ராஜ்யத்தின் வேகம் சற்றே குறைந்தது. அப்படியே திரும்பி பார்த்தாள். பின்னால் மூச்சரிக்க அவளது தெருவில் குடியிருக்கும் தோழி செண்பகம் வந்து கொண்டிருந்தாள். அவளை கண்ட ராஜம் சற்றே நின்றாள். அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்களேன். நீங்கள் எங்கே போறீங்கன்னு எனக்கு தெரியும், என்ன நடந்ததுன்னு தெரியும். பதட்டப்படாமல் இருங்க. உங்களுக்கு விழுந்த அடி பலமானது, அதன் வலிமையும் தெரியும். நீங்கள் போகிற அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் எங்கள் அக்கா வீடு இருக்குது. இன்றைக்கி முழுதும் நான் அங்கே எங்கள் அக்கா வீட்டில் தான் இருந்தேன். அதனால் முழு விவரமும் எனக்கு தெரியும். அதனால் பதட்டப்படாமல் என்னோட வாங்க, எங்கள் அக்கா வீட்டில் உட்காந்து பேசலாம். இல்லை செண்பகம், முதல்ல ரெண்டில் ஒன்று தெரிஞ்சாகணும். இதில் என்னோட வாழ்க்கை பிரச்சனையும் இருக்குது. வாஸ்தவந்தான், ஆனால் கொஞ்சம் நிதானப்படுங்க ப்ளீஸ். தெருவில் நின்று எதுவும் பேச வேண்டாம். அக்கா வீட்டில் உட்காந்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாம். ராஜ்யத்தை ஓரளவு அமைதிப்படுத்திய செண்பகம் அவளை தனது அக்கா வீட்டிற்கு அழைத்துச் சென்றாள். அவளது அக்கா மல்லிகாவின் மாமியார் சொர்ணத்தாலும் அந்த வீட்டில் இருந்தனர். ராஜ்யத்தை வீட்டுக்குள் அமரச் செய்து குடிக்க நீரும் கொடுத்து தனது அக்காவிற்கும் அவளது மாமியாருக்கும் ராஜ்யத்தை அறிமுகம் செய்து வைத்தாள் செண்பகம். தன்னை பரிதாபமாக அவர்கள் பார்த்ததும் ராஜ்யத்திற்கு துக்கம் பொத்து கொண்டு வந்தது. கண்ணீர் பெருகியது. அதை கண்ட சொர்ணாத்தால் ஒரு தாயின் பரிவுடன் ராஜ்யத்தை நெருங்கி அவளது தலையை தன் உடலோடு மிருதுவாக அணைத்து கொண்டாள். வருத்தப்படாதே அம்மா, அந்த சண்டாளியோட வீட்டில் உன் கால் படக்கூடாதும்மா. அதனால்தான் செண்பகம் உன்னை வெளியிலேயே தடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கா. நாங்கள் இங்கிருந்தே நடந்ததையெல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தோம். உன்னோட மகன் அந்த குழந்தை அழுதுகிட்டே போனப்போ மனசே தாங்கலை. செண்பகம்தான் ஓடி போய் அவனை இங்கே கூட்டிகிட்டு வர பார்த்தா. ஆனால் அந்த பையன் இங்கே வரல. விஷயத்தை அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சிட்டா இப்போ அந்த குழந்தை எப்படி இருக்கானோன்ற ஆதங்கத்தில் செண்பகம் உன்னை பார்க்க தான் கிளம்புனான். அதுக்குள்ளே நீயே வந்துட்ட. ராஜ்யத்தின் அருகில் அமர்ந்த செண்பகம், அக்கா, உங்கள் பையனோட நிலைமையை பார்த்ததும் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாருமே உடனே போய் அந்த நாயை அடித்தே கொண்டுன்னு வெறியில் இருந்தாங்க. ஆனால் வெக்கம் மானம் எதுவுமே இல்லை. அந்த பிறவிகிட்ட மோதி நம்மே அசிங்கப்பட வேண்டாம்னு அமைதிக்கிட்டாங்க. அதை தவிர உங்கள் வீட்டுக்காரர் வேறு அங்கேயே இருந்தார். என் புள்ளவன், அவன் நான் அடிப்பேன் கொல்லுவேன். அதை கேட்க நீங்கள் யாருன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா என்ன பதில் சொல்கிறது? அதனால் எங்களால் எதுவுமே செய்ய முடியல. அதை தவிர அவன் வீட்டு வாசலில் இந்த தெருவில் யாரும் மிதிக்கிறதே இல்லை. இதற்குள் பக்கத்து வீடுகளில் உள்ள சிலரும் வந்து விட்டார்கள். ஆளுக்கால் அவரவர் தோன்றிய யோசனைகளை கூறினார்கள். சிறிது நேரத்தில் அவர்கள் அங்கிருந்து சென்றதும் செண்பகத்தின் அக்கா மல்லிகா ராஜ்யத்தின் அருகே ஆதரவாக வந்து அமர்ந்து, அக்கா, அந்த கைகாரிகிட்ட மயங்கி கிடக்கிற உங்கள் வீட்டுக்காரர் இப்போ எந்த நியாயத்தை எப்படி சொன்னாலும் அது எடுபடாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவரை எங்கேயாச்சும் வெளியே வச்சு பேசுங்க. அதே நேரத்தில் அவரை நம்பி நீங்கள் இருக்கிறதும் பிரயோஜனப்படாது. உங்களை எங்கள் கூட பிறந்த அக்காவான்னு நினச்சி கேட்குறேன். தப்பாக எடுத்துக்காதீங்க. அவர் உங்கள் வீட்டு செலவுக்கெல்லாம் கொடுத்துட்ருக்காரா? மல்லிகா தான் உன் பேர். இன்றைக்கி நிலமையில் எங்கள் வீட்டில் ஒரு மணி அரிசி கூட இல்லை. கடுகு உளுந்து டப்பாலாம் காலியாக கிடக்கு. சுதர்சன் நல்லா சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. இப்போ கூட அவனுக்கு ஒரு ரொட்டி துண்டு தான் வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன். எல்லாம் என் நேரம். ராஜத்திற்கு அதற்கு மேல் பேச்சே வரவில்லை. அதற்குள் சொர்ணத்தால் காப்பி போட்டு கொண்டு வந்தார். ஒரு தட்டில் 4 பிஸ்கட்லையும் வைத்து ராஜ்யத்தை வற்புறுத்தி சாப்பிட வைத்தார்கள். சிறிது நேரம் கழித்து, அக்கா, இங்கே பக்கத்தில் ஒரு பொம்மை செய்கிற கம்பெனி இருக்குது. இப்போ வரப்போகிற நவராத்திரிக்கு தேவையான பொம்மைகள் தயாராகிட்டு இருக்கு. அந்த கம்பெனிக்கு நானும் போயிட்டுருக்கேன். அங்கே பொம்மைகளுக்கு வர்ணம் தீட்டுறதுக்கு ஆள் பத்தலைன்னு சொன்னாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களை அங்கே சேர்த்து விடுறேன். யோசித்து சொல்லுங்கள்.
மல்லிகா கூறியதை கேட்ட ராஜம், மல்லிகா, இதில் என்ன யோசிக்க இருக்கு? சுதர்சனை பட்டினி போட இனியும் நான் விரும்பலை. நாளைக்கே நான் வரேன், என்னை சேர்த்து விட்டுரு, உனக்கு கோடி புண்ணியம் உண்டு. ரொம்ப சரியான காரியம் பண்ண மல்லிகா. வேலைக்கு வேலையுமாச்சு, மனசை தேத்திக்கிட்ட மாதிரியும் ஆச்சு. ராஜன் இப்போ இந்த வேலைக்கு போகட்டும், பிறகு மாற்றத்தை பேசிக்கலாம். சொர்ணத்தால் மனம் நிறைவோடு கூறினார். இப்போது ராஜம் அந்த பொம்மை உற்பத்தி கம்பெனிக்கு சென்று வருகிறாள். அவளுக்கும் சுதர்சனுக்கும் அந்த வேலை சோறு போடுகிறது, மானத்தோடு வாழவும் வழிகாட்டுகிறது. இடையில் ஒரு நாள் ராஜன் தன் கணவன் சிதம்பரத்தை வழியில் சந்தித்தால், தனது மனைவியும் மகனும் எப்படி இருக்கிறார்கள், தான் அவர்களது செலவுக்கு எதுவும் தரவில்லையே, எப்படி உயிர் வாழ்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அந்த ஜென்மம் தன் மனைவியை மனம் போனபடியெல்லாம் திட்டி தீர்த்தான். திருட்டு பயலை பெற்றவள் என்று சீறினான். ராஜம் என்ன சொல்லியும் அவன் காதில் எதுவும் விழவே இல்லை. ராஜமும் தன் பங்கிற்கு கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுவிட்டு வீட்டிற்கு வந்து தலைமுருகினாள். நடக்கும் சம்பவங்களுக்கெல்லாம் மூல காரணம் அந்த விதி சற்று நிமிர்ந்து அமர்ந்து பாண்டுவின் வாழ்க்கையில் விளையாட உரிய நேரம் கனிந்து விட்டது என்று கணக்கு போட்டது. மீண்டும் நாளை தொடரும். நன்றி, வணக்கம்.